இளிச்சக்கா, நந்தினிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு துட்டு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. துட்டு கிடைச்சதாக்கா? அந்த வட்டிக்காரட்ட ஏதோ கேட்க போறேன்னு சொன்னீங்க. ஆமா லட்சுக்குட்டி, போய் அந்த ஆள்கிட்ட துட்டு கேட்டேன். கடன் வாங்கணும்னா 4 தடவை அலைய விடுவானுங்கல்ல. சாயந்தரம் வர சொல்லிட்டாங்க. சாயந்தரம் மறுபடியும் போய் பார்க்கணும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பாடா இருக்கு இல்லக்கா? ஆமா லட்சுக்குட்டி, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய, கஷ்டப்பட்டுனாலும் பிள்ளைகளை படிக்க வச்சுதானே ஆகணும். ஏக்கா, நந்தினி நல்லா படிப்பா இல்லக்கா? நல்லா படிக்கிற பிள்ளையை நம்ம விட்டுறக்கூடாதுக்கா. அவளை மட்டும் எப்படியாட்டு நல்லா படிக்க வச்சிருங்க. அவ சொல்லுதா, நான் ஏதாட்டு பார்ட் டைம் வேலைக்கு போறேம்மா, உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்லங்க. எனக்கு அவளை வேலைக்கு அனுப்பலாம் இஷ்டமே இல்லட்டி. பிள்ளை நல்லா படிச்சா மட்டும் போதும். ஏக்கா, பள்ளிக்கூடத்துல படிச்சா தான் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும்க்கா. இவ காலேஜ் தானே படிக்கா, அப்படி ஒன்றும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்காதுக்கா. அவன் நல்லா படிக்கிற பிள்ளை தானே. இந்த சாயந்தரம் நேரத்தில் ஏதாட்டும் வேலைக்கு அனுப்பலாம்ல. கடையில் இந்த பில் எழுத போவாங்கல்ல, இந்த மளிகை கடை காய்கறி கடையில எல்லாம், இந்த சூப்பர் மார்க்கெட்டுகள்ல பில் எழுதுறது, இல்லைன்னா இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் உட்காந்து ரிசப்ஷன்ல உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பலாம்க்கா. அதெல்லாம் நல்ல டீசெண்டான வேலை தானே, அதெல்லாம் பார்க்கலாம். சும்மா கொஞ்ச நேரம் போகணும்னு சொன்னா அனுப்பி விடுங்க. அப்படியாட்டி, அப்படி செய்யலாமோ? அவ கேட்டா என்கிட்ட, நான் படிப்புல ஆர்வம் குறைஞ்சிரும், நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குன்னு சொல்லிட்டேன் டி. இளிச்சக்கா, இந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆள் சம்பாதிக்கிறத வச்சு குடும்பத்துல ஓட்ட முடியாது. எங்களுக்கும் என்ன பாடா இருக்கு தெரியுமா? ஏதோ கஷ்டப்பட்டு ஆண்டவன் புண்ணியத்துல ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க பிள்ளை வேலைக்கு போறேன்னு சொன்னா அனுப்பி விடுங்கக்கா. அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு துட்டு இருக்கும். பிறகு எதுவும் ஒரு நினைச்ச சுடிதார் எதுவும் வேணும்னா வாங்கிக்கிடுவாள்ல. சரி லட்சுக்குட்டி, நான் வேணா சொல்லுதேன். அவ வேலைக்கு போறதுக்கு ஆசைப்பட்டானா வேணா போக சொல்லுதேன். கொஞ்சம் பார்ட் டைம் வேலை ஏதாட்டும் ஒன்று பார்க்கட்டும். சரி இளிச்சக்கா, அப்படியே செய்யுங்க. வாங்க மாலா, அத்தை பாட்டி. என்ன டீ, 2 பேரும் சீக்கிரமா வந்து உட்காந்துட்டீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா அத்தை பாட்டி, எங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. மாமனாரு எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. யாரும் வீட்டுல இல்ல. நான் காலையில செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். நானும் சாப்பிட்டுட்டேன். சரி, கொஞ்ச நேரம் வந்து மரத்தடியில கதை பேசிட்டு பிறகு போய் சோத்த பொங்கலான்னு வந்தேன். என்ன மாலா தங்கம், மத்தியானத்துக்கு சோறு கறியெல்லாம் ஆக்கியாச்சா? ஆமாக்கா, இன்னைக்கு காலையிலே குழம்பு வச்சுட்டேன். என் மவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்கு சோறு குழம்புலாம் வைக்கணும்ல, அதனால குழம்பு கூட்டெல்லாம் சேர்த்து வச்சாச்சு. புளி குழம்பு வச்சு, கேரட்டு கூட்டு வச்சு, அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு சூட சோறு மட்டும் பொங்கணும். என்ன அத்தை பாட்டி, வாய் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது? ஏட்டி, சோத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க டீ, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்ன சத்த பாட்டி, சோத்தை பத்தி பேசினா எதுக்கு கோவம் வருது? எதுவும் சம்பவம் நடந்துட்டோ? அது ஒன்றும் இல்லைக்கா. சிம்ரன் நேற்று நைட்டு கோழிக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்துட்டு எங்கள் அத்தை பாட்டி வேணும்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆடி மாதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா, அதுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அத்தை பாட்டி, ஆடி மாதம் கறி மீன்லாம் திங்கக்கூடாது. நாங்களும் திங்க மாட்டோம். நம்ம எவ்வளோ பக்தியான ஆள்க, நம்மளை திங்கலாமா? ஆத்தாளுக்கு கோவம் வந்துடும். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அத்தை பாட்டி. ஆட போங்க டீ, கறியும் திங்கக்கூடாது, மீனும் திங்கக்கூடாது. ஒரு கருவாடாத வச்சு தானே அதையும் தரமாட்டேக்கா. ஒரே காய்கறியா அவிச்சு அவிச்சு போடுதா. காய்கறி சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லது. நான் நல்ல பல்லு இருக்கும் போதே கறி மீனெல்லாம் தின்னுக்கிடலான்னு பார்க்கேன். பிறகு பல்லு கொட்டி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தே, உங்களுக்கு தான் பல்லு இல்லையே, அதனால நீங்க வெறும் காயை தின்னுங்க, கீரையை தின்னுங்க, இந்த சூப்பு குடிங்க, அதை தின்னுங்க, இதை தின்னுங்கம்பா. கறி மீன்லாம் தரமாட்டா. அதனால இப்பவே பல்லு இருக்கும் போதே நல்லா தின்னுக்கிடலாம்ல, அதான் ஆசைப்பட்டு கேட்டேன். அதுவும் சரிதான், பல்லு இருக்கும் போது தானே பக்கடா திங்க முடியும். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். பப்ஸு திங்க போனேன், ஆரஞ்சு மண்டையன் கூட சாசு தொட்டு தின்னேனே, சூப்பரா இருந்துச்சு போனேனே பப்ஸு திங்க. வந்துட்டீங்களா டீ? 2 பேரும் உங்க 2 பேரையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். வாங்க வாங்க. என்ன டீ, வரும்போதே 2 பேரும் ஆட்டமும் பாட்டமுமா வரீங்க? ஏக்கா, வாழ்க்கையில நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும்க்கா. பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்க்கா. ஆமா ஆமா, நல்ல புருஷங்காரங்க கூட சண்டை போட்டுட்டு பெத்தவங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஆமா டீ, நீ எப்போ உன் வீட்டுக்கு போற? என்ன லட்சுமி அக்கா சொல்லுதீங்க? நான் என் வீட்டில் தானே இருக்கேன். அடியே, உன் வீடுன்னு உங்க அம்மா வீட்டை சொல்லல. உங்க வீட்டுக்கார வீட்டுக்கு எப்போ போற? ஏக்கா, அந்த கண்ணாடி போட்ட பொக்கவாய் மனுஷனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். என்ன டீ, 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா எப்படி இருந்தீங்க? இப்போ என்ன குட்டிச்சாத்தானும் குரலை வித்தக்காரனும் பேசுற மாதிரி பேசுறீங்க? பிறவு என்னக்கா, ஒரு பொண்டாட்டி வீட்டை விட்டு கோவச்சிக்கிட்டு போறாளே, அவளை போய் கூட்டிட்டு வருவோம். அவளை போய் பார்த்து அவட்ட மன்னிப்பு கேட்டு, நெட்டமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வந்து கூட்டிட்டு போகணும்னு இல்லாம அவர் பாட்டுக்கு கிடக்காருக்கா. என்னட்டி சொல்லுத? ராமு அண்ணா ஒரு ஃபோன் கூட அடிக்கல. நல்லா ஃபோன் அடிச்சாரு, நான் தான் ஃபோனை கொண்டு அவர் அடிக்கணும். ஃபோன் அடிக்கத்தான் செஞ்சாரு நேத்து, நான் தான் எடுக்கலையே. ஏமா, அதான் அவர் ஃபோன் அடிச்சிருக்காருல்ல, நீ தானே எடுக்கல. அப்புறம் எதுக்கு ஃபோன் அடிக்கல? நான் எடுக்கல, பேசலன்னு இருக்க. நீ ஃபோன் எடுத்து பேசியிருந்தா தானே அவர் என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நான் தான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியுதுல்ல. உடனே ஆபீஸ்ல ஒரு லீவை சொல்லிட்டு, லீவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு நேரம் என்கிட்ட வந்திருக்கணும்ல.
வந்து நெட்டமா நான் செஞ்சதெல்லாம் சாரி, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், என்னைய மன்னிச்சிரு, ஃபோன் எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு பிறகு போயிருக்கலாம்ல. அவர் எதுக்கு சொல்லவே இல்லை, இன்னும் வரவே இல்லை, நான் எதுக்கு ஃபோன் எடுக்கணும்? உன் குணத்துக்கெல்லாம் அந்த மனுஷன் இவ்வளவு நாள் உன் கூட இருந்ததே பெருசு. நல்ல வேலை ஓடிட்டான். அத்தை கிழவி, தப்பு தப்பா தெரியாம பேசாதீங்க. அவர் ஒன்றும் ஓடி போல, நான் தான் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஆமாட்டி, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன். அவன் ஒன்றும் ஓடல, உன்னைய அடிச்சு விரட்டிட்டான். சை, இந்த கிழவிகள்லாம் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, ராமு தம்பி ஏன் இப்படி இருக்காருன்னு. அவர் நீ இல்லாம இருக்க மாட்டாரே, ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு, உடனே ஓடி வந்திருப்பாரு. நேத்து முந்தானத்து 2-3 நாள் ஆயிட்டு இன்னும் வராம இருக்காரு. என்னமோ தெரியலக்கா, எங்க அத்தை கிழவி ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கொடுத்துருக்கும், அதனாலதான் அந்த மனுஷன் இப்படி இருக்காரு. என்னமோம்மா, இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கத்தானே செய்தாங்க. நான் தான் தெரியாம போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். எங்க டேடி நைனா அப்பவே சொன்னாரு, நான் தான் கேட்காம போயிட்டேன். ஏட்டி எல்லாம் ஒரு 2 நாளைக்கு தாண்டி, அதுக்கு மேலலாம் இருக்க மாட்டாரு. உன்னை வந்து கூட்டு போயிருவாரு பாரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவரே வந்து கூப்பிட்டாலும் நான்லாம் இன்னமும் போக மாட்டேன். நான் இனிமே எங்க டேடி நைனா கூட தான் இருப்பேன். அந்த மனுஷனை கூட எல்லாம் நான் போவேனா? பார்க்கத்தானே போறோம். இன்னும் எத்தனை நாள் இருக்கியோ, இன்னைக்கு சாயந்தரமே போனாலும் போயிருவேன். ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா நெட்டச்சி? ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள, போயிட்டாங்க உனக்கு தெரியுமா? என்ன மஞ்ச பாட்டி, வர வர நக்கல் அதிகமாயிட்டே போகுது. ஏட்டி நல்லி எலும்பு, உன் புருஷன் உன்னைய அடிச்சு விரட்டிட்டானம்ல, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்ன ஒரு ஆனந்தம் இந்த பஞ்சு முட்டாய் மண்டைக்கு. நல்ல வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசுங்கட்டி. அன்னைக்கு இந்த நெட்டச்சி என்னெல்லாம் சொன்னா பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது, எங்க அப்பா வந்து எனக்கு நல்ல காதல் கல்யாணம் பண்ணி வச்சாரு, அதனாலதான் நான் நல்லா இருக்கேன், நீங்களும் உன் அவனுக்கு பண்ணி வைங்க, கிணத்துக்குள்ள கொண்டு தள்ளுங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாம் பேசினா இப்ப பாரு புருஷன் அடிச்சு விரட்டிட்டான். இதுக்கு பேரு தான் காதல் கல்யாணம். கிழவி, நான் கோச்சிக்கிட்டு வந்ததுக்கு காரணம் காதல் கல்யாணம் கிடையாது. வேற என்ன டி, வேற என்ன நடந்துச்சு சொல்லு. மஞ்சப்பாட்டி, உன்னே மாதிரியே எங்கள் வீட்டில் ஒரு தாய் கிழவி கிடக்கல, அதான் எங்கள் மாமியார். அது என்கிட்ட காப்பி கேட்டுச்சு பார்த்துக்கோ. நான் காப்பி போட்டு கொடுத்தேன்னா காப்பி சூடாவே இல்லை அப்படின்னுச்சா. மறுபடியும் 2வது சூடு பண்ணி கொடுத்தேன். அந்த காப்பியும் குடிச்சிட்டு சூடாவே இல்லைன்னுச்சு. மறுபடியும் கொடுத்தேன், மறுபடியும் சூடாவே இல்லைன்னுச்சு. எனக்கு கோவம் வந்துட்டா சுட சுட சட்டியோட காப்பியை கொண்டு போய் அது வாயிலே ஊற்றிட்டேன். கொதிக்க கொதிக்க காப்பியை வாயில் ஊற்றிட்டேன்னா வாயெல்லாம் வெந்து போயிட்டு பிறகு நாங்கள் இருந்த என்னையே மருந்து போட்டு விட சொல்லுவாங்கல்ல, அதனால தான் கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரம் வாயை பொழந்துக்கிட்டே இருக்காதீங்க, வாய்க்குள்ளே எலி எதுவும் போயிட போகுது. நீங்களாம் கொலகாரிக்க தானே, நீங்க எப்படியோ போய் தொலைங்கட்டி. உங்களை பத்தி எனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போகத்தாண்டி நான் வந்தேன். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? என் மாவ ஆரஞ்சு மண்டையனுக்கும் என் மருமவ குப்பைக்கும் இன்னைக்கு ராத்திரி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன். எல்லாரும் வந்துருங்க. சோறு போடுத மட்டி, சோறுனா இட்லியும் சாம்பாரும் ஊத்தி வடையும் போடுதேன். எல்லாரும் வந்து நல்லா சூட தின்னுட்டு போங்க. ஐ, இட்லியும் சாம்பாரும் வடையுமா? நாங்க முத ஆளா வந்துருதோம். என்ன டி, எல்லாரும் மொத்தமா வாய பழக்கிக்க, எல்லாரும் வந்து சேருங்க. அடியே பைத்தியக்காரி, ஆரஞ்சு மண்டையனுக்கு நிச்சயதார்த்தம்னு அந்த கிளவி சொல்லுது, நீ என்னடானா இட்லி திங்க வாரேங்க. என்னது ஆரஞ்சு மண்டையனுக்கு நிச்சயதார்த்தமா? விளங்கிரும், கிளவி இப்ப தானே சொன்னுச்சு, உனக்கு கேட்கலையா? எனக்கு இட்லி வடை சாம்பார் தானே காதுல விழுந்துச்சு, வேற ஒண்ணு உழலையே. ரொம்ப நேரம் வாயை பொழந்துகிட்டே இருக்காதீங்க டி, வாய்க்குள்ள ஆமை பெயர போகுது. வந்து சேர்ந்துருங்க டி, சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நீங்க தான் வந்து பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணணும். நான் போயிட்டு வரட்டா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, இன்னும் எல்லார் வீட்லயும் போய் சொல்ல போகணும். அடி என்னடி கிளவி இப்படி சொல்லிட்டு போகுது? ஏக்கா கவலைப்படாதீங்க யாரும், நிச்சயதார்த்தம் தானே, நம்ம போய் ஏதாட்டும் ஒரு கலாட்டா பண்ணி கெடுத்து விட்டு வந்துருவோம். ஆமாட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான், நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது, கல்யாணம் ஒண்ணும் இல்லையே, நம்ம ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி கெடுத்து விட்டுறலாம். ஏட்டி சிம்ரன் அழாதட்டி, எப்படியாட்டும் நம்ம நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்திடலாம், நடக்க விடாம பண்ணிடுவோம். அந்த ஆண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறாங்களே, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்கல்ல, எப்படியாட்டும் நடத்திட்டாங்கன்னா என்ன செய்ய? ஏமா கவலைப்படாம இருமா, நாங்களாம் இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோம். நிச்சயதார்த்தத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணி கெடுத்துடலாம். உங்க அம்மாக்கு போன் அடிச்சு வர சொல்லு, முதல்ல ஆரஞ்சு மண்டையனே நிச்சயதார்த்தத்தை கெடுத்துருவான். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாட்டும் ஒண்ணு பண்ணுவோம். உங்க அம்மா வர சொல்லிட்டி, சாயந்தரம் போய் பாப்போம். லட்சுமி ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. ஏட்டு நீ எதுக்கு கவலைப்படுத? அதான் உன் கூட்டாளிகள்லாம் இருக்காளுகள்ல, அவளுக்கு பாத்துக்கிடுவாளுக. உன் வேலை என்ன தெரியுமா? நீ போய் நல்லா நிச்சயதார்த்தம் நிக்கும்ல, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இட்லி வடை சாம்பார்லாம் சூடா இருக்கும், நல்லா தின்னுட்டு வர வேண்டியதுதான். உனக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. இட்லி சாம்பார் வடை. என்னம்மா எல்லாரும் மொத்தமா இங்கே தான் கிடைக்கீங்களா? வாங்க தலைவர் அண்ணாச்சி, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? ஏம்மா, நம்ம ஊர் கோயில் திருவிழா வருதுல்ல? ஆமா வருது, அதுக்கு என்ன இப்போ? அதாம்மா, கோயில் திருவிழா ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு முதல் நாள் விளக்கு பூஜை வச்சிருக்கோம். எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கிடணுமா? ஐ ஜாலி ஜாலி, விளக்கு பூஜை சூப்பரா இருக்கும்.
தலைவர் தம்பி, போன வருஷம் தந்த மாதிரியே விளக்கு பூஜைக்கு பரிசெல்லாம் தருவீங்களா? ஆமாம்மா, எல்லாம் உண்டு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்கன்னு. நேரம் ஆக்கிடாதீங்கம்மா. 6 மணிக்கெல்லாம் பூஜையை ஆரம்பிச்சிருவோம். சரியா? சீக்கிரம் வந்துருங்க. தலைவர் என்னாச்சி, போன வருஷம் கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் சோப்பு டப்பாயை கொடுத்து ஏமாற்றக்கூடாது. சரியா? இந்த வருஷம் பரிசெல்லாம் பெருசு பெருசாக இருக்கணும். சரிம்மா, பெரிய சோப்பு டப்பாயை பார்த்து வாங்கி வைக்க என்ன? சரி தலைவர் அண்ணாச்சி, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துருந்தோம். சரிம்மா, நான் போயிட்டு வரட்டா? இந்த ராதா செல்வி அவங்ககிட்டலாம் சொல்லிருங்கம்மா. இந்த சேலக்கார பாட்டி பட்டம்மா பாட்டி அவங்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருங்கன்னு. சரி தலைவரே, நாங்க எல்லார்ட்டையும் பார்த்து சொல்லி கூட்டிட்டு வரோம். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. பத்திரமா போகணுமா? நான் எதுக்குமா பத்திரமா போகணும்? இல்ல, பாக்குறதுக்கு நல்லி எலும்பு மாதிரி இருக்கீரு. ஊருக்குள்ள வேற நிறைய நாய் சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லி எலும்புன்னு நினைச்சு கடிச்சு தின்னுட்டுன்னா நாளைக்கு எங்களுக்கு யார் விளக்கு பூஜையில பரிசு தருவா? எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இந்த அத்தை எதுக்கு இப்படி செய்தாங்கன்னு ஒண்ணும் தெரியல. மருமவளே குப்பை, இன்னும் ரெடி ஆகலையாக்கும். சீக்கிரம் ரெடி ஆகுமா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. எத்தை, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்லத்தை. எது சரி எது தப்புன்னு அத்தைக்கு தெரியும். மருமவளே, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ தயாராகுமா? அத்தை சொன்னதை கேளு. அத்தை சொன்னதை கேட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியாம்மா? சொன்னதை கேளு. சேலையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா. எத்தை, வேண்டாம் தை, இது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. சொன்ன பேச்சு கேளுங்க. ஆரஞ்சு மச்சானுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல. எனக்கும் விருப்பம் இல்ல. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க தை. இப்ப விருப்பம் இல்லன்னா என்ன? கல்யாணத்துக்கு பிறகு விருப்பம் தன்னால வரப்போகுது. நான் சொன்ன கேப்பாண்டி. இல்லன்னா 4 இழுப்பு இழுத்து கல்யாணம் கட்டி வைக்க. நீ ஒழுங்கு சேலையை கட்டிட்டு வந்து நேரம் நில்லு. எத்தை, நான் பேசாம ஊருக்கு போயிட்டா? விளக்க மாதிரி பிஞ்சிரும். ஒழுங்கு சேலையை கட்டிட்டு அங்க வந்து சேரு. நான் போய் சமையல்காரன் சமையல் பண்ணிட்டானு பாத்துட்டு வரேன். எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கு. இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்கா செய்ய? எல்லாத்தையும் நானே செய்யணும். ஆரஞ்சு மச்சான், பாத்தீங்களா இந்த அத்தை எதுக்கு இப்படி பண்ணுதாக? அதான் எனக்கும் ஒன்றும் புரியலட்டி. நான் என்ன செய்யனே தெரியல. சிம்ரன் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லியிருக்கு. அவங்க வருவாங்களா என்னன்னு ஒன்றும் தெரியல. இங்கே எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஆரஞ்சு மச்சான், நான் வேணா பேசாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா? வேண்டாம் குப்பை, நீ போயிட்டீன்னா உன்னையத்தான் எல்லாரும் தப்பா சொல்லுவாங்க. நம்ம இங்கேயே இருந்து ஏதாவது ஒன்று செய்வோம். என்ன மச்சான், அப்படின்னா நிச்சயதார்த்தம் நடக்கட்டும்னு சொல்லுதீங்களா? அப்படி சொல்லலட்டி, யாராட்டும் வந்து கல்யாணத்தை நிறுத்துவாங்க. இந்த நெட்டக்கா லட்சுமி அக்கா இளிச்சக்காலாம் இருக்காங்கல்ல, மாலாக்கா அவங்கெல்லாம் வருவாங்க. வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆரஞ்சு மச்சான், நல்லா சினிமா படத்துல தான் வெள்ளி எல்லாம் பாத்திருக்கேன். நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ளி எல்லாத்துக்கும் மேல பெரிய வெள்ளியெல்லாம் இருக்கு. சரி, நான் என் ரூமுக்கு போறேன். ஆரஞ்சு மச்சான் பாவம் அழுதுகிட்டே போறாரு. பேசாம நம்ம பேக்க தூக்கிட்டு வீட்டை விட்டு போயிட வேண்டியதுதான். அப்பதான் இங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். என்ன கல்யாண பொண்ணு பைய தூக்கிட்டு எங்க கிளம்பியாச்சு? பியூட்டி பார்லருக்கா போற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால நான் வீட்டை விட்டு போறேன். ஏட்டி குப்பம்மா, கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு உங்க அத்தைகிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு வீட்டை விட்டு போற? சொல்லி பார்த்தேன், அந்த கூறுகட்ட கிளவி கேட்க மாட்டேக்க. நான் என்ன செய்ய? ஏட்டி குப்பை, நீ கவலைப்படாதட்டி. அதான் நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்கன்னா எங்க அத்தை பேய் மாதிரி ஆடுமே. ஏட்டி நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. பேய் ஓட்டுற மந்திரவாதி நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குட்டி. எப்படியும் பேயை ஓட்டிடலாம். ஆரஞ்சு மண்டையா, நீயா? நீங்க என்ன செய்த? உனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா? கிறுக்கச்சி, நீ இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? என் கூட வா. ஏமா குப்பை, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம். நீ கொஞ்ச நேரம் அழாம உட்காரு. சரியா? என்ன செய்யணும் நாங்க எல்லாரும் யோசிச்சு முடிவெடுக்கோம். சரி, அப்ப நான் உங்க எல்லாரையும் நம்புறேன். அந்த நெட்டக்கா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள எங்க? நெட்டக்காக்கு சோறு மட்டும்தான் முக்கியம். வரும்போதே இட்லி சாம்பாருன்னு வாசம் அடிச்சுதா நேரா திங்க போயிட்டா. சரி, எல்லாரும் உட்காருங்க. முதல்ல நீ உட்காரட்டி. நீ தானே கல்யாண பொண்ணு. கிண்டல் அடிக்காதீங்க லட்சுமி அக்கா. எனக்கும் ஆரஞ்சு மச்சானுக்கும் கல்யாணம் நடக்காது. சிம்ரனுக்கும் ஆரஞ்சு மச்சானுக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, அதை சொல்லட்டா? என்ன திட்டம்? சீக்கிரம் சொல்லுங்க. 2 பேரும் முதல்ல உட்காருங்க. நான் என் திட்டத்தை சொல்லுதேன். அடியே சீக்கிரம் திட்டத்தை சொல்லுட்டி. அதாவது என்ன திட்டம்னா சொல்லட்டுமா? பிளா 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 பிளா. ஆஹா, அற்புதமான திட்டம். இதையே செஞ்சிருவோம் டி. அதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராணி வேணுங்கிறது. அது நான் தான். ஐ ஜாலி ஜாலி. மாலாக்கா, நீங்க சொன்ன திட்டம் அற்புதமா இருக்கு. இதை மாதிரியே செஞ்சா எல்லார் திட்டமும் நிறைவேறிடும். இந்த திட்டம் எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த திட்டத்தை பத்தி நான் எங்க அத்தைகிட்ட சொல்லிட்டேன். இன்னும் நெட்டச்சி இழிச்சக்கா எல்லார்ட்டையும் சொல்லிருங்கன்னு. இந்த திட்டப்படியே எல்லாமே செஞ்சிருவோம். எனக்கு டபுள் ஓகே. சிம்ரன், அழாத சிம்ரன். ஆரஞ்சு மண்டையா, எப்படி அழாம இருக்க முடியும்? சொன்ன கேள, அழாம இறேன். நீ மும்பைக்கு வந்து அம்மா கிட்ட சம்மதம் வாங்கினல என்ன ஏதோ கல்யாணம் பண்ணுவேன்னு. இங்க குப்பையை கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட. லூசு மாதிரி பேசாத சிம்ரன். எங்க அம்மா தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துல யாருக்குமே விருப்பம் இல்ல. எங்க அம்மா மட்டும்தான் குதிச்சுக்கிட்டு நிக்காங்க. அப்பனா நீ உங்க அம்மாட்ட போய் தைரியமா சொல்ல வேண்டியதானே?
அதான் கேட்டு தொலைய மாட்டேக்காகல்ல, நான் என்ன செய்ய? அப்பனா நீ குப்பையே கல்யாணம் பண்ணிக்கோ. அது கனவுலையும் நடக்காது டி. நீ பேசாம வாரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாட்டு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். முடியாது, அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். அப்ப இப்போ என்னதான் செய்ய? உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நான் வீட்டுக்கு போறேன். பாருங்க அத்தை கிழவி, அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இந்த மஞ்சப்பாட்டி அங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ஜோடியாக உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காதல் ஜோடிகளே, என்ன நடக்கு? ஏட்டி சிம்ரன், எதுக்கு அழுவுற? அழாம என்ன செய்ய? எங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேக்காக, குப்பையை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம்னு சொன்னாலும் இவ கேட்க மாட்டேக்கா. என்னல ஆரஞ்சு மண்டையா, படிச்ச பையலா இருக்க, நல்ல பிள்ளையா இருப்பேன்னு பார்த்தா இப்படி திருட்டுத்தனமா கூட்டிட்டு போய் தாலி கட்ட பாக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எங்க அம்மா இப்படி பண்ணுதாகல்ல, நான் என்ன செய்யனே தெரியலையே. ஏல மண்டையா, ஆம்பளை பிள்ளையா இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு தைரியமே இல்லையா? உங்க அம்மாவை எதிர்த்து பேச வேண்டியதானே? அதான் எதிர்த்து பேசினா விளக்கமாத்த கொண்டே அடிக்காகல. 4 அடி வாங்கிக்கிட வேண்டியதானே? 4 அடியா? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? ஏல 4 அடி இல்லைல்ல, 40 அடி வாங்கினாலும் பரவாயில்ல, தைரியமா எதிர்த்து பேசணும். அப்பந்தான் உன் திட்டம் நடக்கும். உனக்கு கல்யாணம் முடியணுமா வேண்டாமா? நல்லா சொல்லுவீங்கம்மா, எங்க அம்மாட்ட ஒரு அடி வாங்கி பாருங்க, அப்ப தெரியும். அதெல்லாம் ஏற்கனவே தேவைக்கு மேல வாங்கியாச்சுப்பா. நாங்க ஒன்றும் வாங்காமலாம் பேசல, வாங்கிட்டு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களையும் விட்டு வைக்கலையாக்கும்? இப்ப என்னதான் செய்ய போறீங்க எல்லாரும் சேர்ந்து? நான் வேணா மும்பைக்கு போயிரட்டா? எட்டி சும்மா கடட்டி, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க. மாலை என்ன அப்படியே விட்டுருவா? அவ ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கா தெரியுமா? அப்படியா? மாலாக்கா திட்டம் போட்டு வச்சிருக்காங்களா? என்ன திட்டம்? பிளா 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 பிளா. என்னது பிளா 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 பிளாவா? அந்த கோட்டிக்காரி அப்படித்தானே சொன்னா, வேற எதுவும் சொல்லலையே. அவ சொன்னது எனக்கு இவ்வளவுதான் புரிஞ்சுது. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவா, பேசாம இருங்க. என்ன அத்தை பாட்டி, என்ன ஏன் பின்னாடியே வரீங்க? எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். வடை வாசம் அடிச்சுதா, அதான் வந்துட்டேன். நான் சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் தீய நினைய போட்டு எல்லாரும் கிண்டல் அடிக்க வேண்டியது, இவங்க மட்டும் வருவாங்க. சோட்டனை இதெல்லாம் சாதாரணமாப்பா. அத்தை பாட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மஞ்சள் கிழவி வந்து சரியான கிழவி. எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு எண்ணி தான் வடையெல்லாம் சுட்டு வைக்கும். அது ரொம்பலாம் சுட்டு வைக்காது, சரியான பிசுனாரி கிழவி. அதனால என்ன செய்யணும்னா, நம்ம போகிற போக்கில் அப்படியே விரலில் ஒரு வடையை மாட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த பக்கம் வரும்போது இன்னொரு வடையை மாட்டிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? திருட்டு செய்யறதுக்கு என்ன மாதிரி வித்தையெல்லாம் கற்று வச்சிருக்காளுங்க. வடை வேணுமா வேண்டாமா? வேணும் மாட்டி. அப்போ நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வடை கிடைக்கும். சரிட்டி, போ, நீ சொன்ன மாதிரி செய்யுது. அத்தை பாட்டி பார்த்தீங்களா, என்னைய மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க. எட்டி எடுத்துட்ட மாட்டி. ஆனால் என்ன, ஒரு வடை தான் வந்திருக்கு, உனக்கு மட்டும் 2 வடை வந்திருக்கு. அதுக்கெல்லாம் டெக்னிக் வேணும் பாட்டி, நீ புதுசு இல்லை, போக போக நல்லா கற்றுக்குறது. போ.